உடைய கிரியைகளும் தேவனுக்கு நினைப்பட்டதெல்லாம் எங்க வந்திருக்கு? என் சமூகத்துல வந்து என்னாச்சா எட்டி இருக்கிறது என்று சொன்னாரா. 24 வசனத்தை பார்க்கும்போது அவருடைய சிசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். உணவின் நிலப்பட்டதும் தன்னுடைய விசேஷ சிநேகிதரும் கூட வர வழித்து அவர்களுக்கு காத்திருந்தார். யாருக்கு பாருங்க, ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் காத்திருந்தான். எதுக்கு? ஜபம் பண்றதுக்கு. என் வீட்டுல ஒரு ஜபம் வச்சுட்டு என் ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சான். அவங்க வீட்டாருங்க, சிநேகிதருங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டுல ஜபம். ஏன் தெரியுமா? என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் ஃப்ரெண்டுங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் சொந்த பந்தங்க ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டா உடனே வரமாட்டான். ஆனா என் வீட்டுல ஒரு ஜபம் வச்சா அதுக்கு வருவான். அப்படி கூப்பிட்டு என்ன பண்ணாலாம்? ரட்சிப்பை கட்டளையிட்டார். கரகதல்லேலூயா. உன் வீட்டார், உன் நண்பர்கள், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக அங்கே வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, அடுத்தது யாருக்கு நல்லவரா? தேடுகிறவர்களுக்கு நல்லவர். தேடுறவர்களுக்கு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் என்ன பண்றதில்லை, ஒரு நாளும் கைவிடுகிறதே இல்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். சங்கீதங்கள் ஏசாயா 55:6 முதல்ல வாசிங்க. ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலை. எப்போ? அதிகாலை தான் பாடும்போது அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. அப்ப அதிகாலையில் தேடணும். நீதிபதிகள் 8:17 சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவனை நான். அப்போ ஆண்டவரை எப்படி தேடணுமா? சிநேகத்தோட, லவ்ஃபுல் ஹார்ட். எப்படி சொல்லுங்க பாருங்க, லவ்ஃபுல் ஹார்ட் அப்படின்னா மன நிறைவோடு, இருதயம் நிறைந்த நேசத்தோடு. அல்லேலூயா. அன்பு நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும். எப்ப தேடணும்? அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான், என்னை சேகிக்கிறவனை நானும். அப்ப சிநேகத்தோடு கூட ஆண்டவரை நேசிக்கிறோம், லவ் பண்ற மாதிரி. ஆண்டவரை லவ் பண்ண. லவ்க்கு பேர் அன்பு, லவ்க்கு பேர் காதல் இல்ல. லவ் என்றால் என்னவா? அன்பு. தவறுதலாக புரிந்து கொள்கிற வாலிபர்கள் இன்னைக்கு காதல்ற விஷயத்துல Facebook, Twitter எல்லாத்திலையும் போயிட்டு டிவி நியூஸ்ல வருது பின்னாடி, இவர் என்னை ஏமாற்றி விட்டார், காதலித்தவனை கொலை செய்து விட்டார். தேவையானதெல்லாம். அல்லேலூயா. நான் நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார்னா அது இயேசு மட்டும்தான். ஆமென். கானானின் கரையிலோ காண்கிறது, என் காதலன் தோனி காதில் கேட்கிறது. கானானின் கரையிலோ காண்கிறது, என் காதலன் தோனி காதில் கேட்கிறது. காலத்தினி இல்லை உணர்ந்து கொண்டு விரைவாக ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். காலத்தினி இல்லை உணர்ந்து கொண்டு நான் விரைவாக ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாட்டுமனேசரை துதித்திடுவேன். அல்லேலூயா. என் காதலன் துணி அதிகாலையில் நான் ஜெபிக்க முடியும். என்னை நேசிக்கிற, என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற, அவருடைய மனவாட்டியாய் என்னை மாற்றுகிற என் ஆண்டவருடைய சத்தம் என் காதலுக்கு கேட்கும். அல்லேலூயா. எப்ப? அதிகாலையில். அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கூட நாம் அவரை தேட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, முதலாவது நாம் இங்கே பார்க்கிறோம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எதுக்காக தேடினாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். அந்த வசனம் நமக்கு 3-6 வசனங்கள் தான். ஆனா முதலாம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மோவாபின் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு அம்மோனியர் கப்பலத்தில் உள்ள மனுஷர்கள் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா. யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போ சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, நமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள்
என்கேதியா, ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. அப்போ யோசபாத்துக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சா? ஐயோ, ஏராளமான கூட்டம் அந்த பக்கத்துல இருந்து என்னை விரோதிக்க 2-3 கூட்டமா மாவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியர் சொல்லக்கூடிய 3 ஜாதிகளை எழுப்பி வந்திருக்காங்க. இந்த வார்த்தையை வந்து சொன்ன உடனே யோசபாத்துக்கு என்ன வந்துச்சா? பயந்து. யோசபாத் கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன். அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. பயம் வரும்போது அவன் என்ன செய்தானா? கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். யூதா தேசம் எங்கிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், ஆண்டவர் நமக்கு விரோதமா சத்துருக்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, அதனால எல்லாரும் ஆண்டவரை தேடுறதுக்கு எல்லா பாஸ்டிங்கோட சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இங்க பாஸ்டிங் பேர் நம்ம சட்டையை போட மாட்டோம். கூடி வந்து உபவாசத்தோடு உட்கார்ந்து, இதுக்கு உங்களை கூப்பிடணும் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு கேலண்டர்ல கொடுத்துருக்கு உபவாசம் போட்டோம். நீங்க என்ன பண்ணணும்? 11 மணிக்கு நான் பாஸ்டிங் பண்ணது, எப்படியாச்சும் நீங்க ஒழுங்குபடுத்திட்டு போயிடணும். அட்லீஸ்ட் 11:30 போயிடணும், அட்லீஸ்ட் 12 போயிடணும். அப்படி நீங்க வரும் பொழுது 12-11 ஆகும். அல்லேலூயா. அந்த உபவாசத்துக்கு பலன் வரும். அல்லேலூயா. உபவாசத்தை கூறிவிட்டார். அப்படியே யூதா ஜனங்களும் எதுக்கு? சகாயம் கிடைக்க, உனக்கு உதவி கிடைக்கிறதுக்கு, ஒத்தாசை கிடைக்கிறதுக்கு, உனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு. கர்த்தரை நீ தேடினாதான் வெற்றி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்ப உனக்கு எதனா ஒரு உதவி கிடைக்கணும், ஒரு வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடு. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் வெளிப்படுற வரைக்கும் போகாத. இங்க நடக்குது என்ன? சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பட்டணத்திலிருந்து யூதா முழுவதும் எங்கெங்க இருந்தாலும் தான் தேட வந்தாங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே முழு பிரகாரத்துக்கு முன்பே யூதா ஜனங்களும் எருசலேமில் கூடி சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அல்லவோ தேவன், ஜாதிகளுக்கு ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் இல்ல ஆண்டவரே, என் கூட யுத்தம் பண்ண வரல ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிற உங்களுக்காக யுத்தம் பண்ண வந்துக்கிறாங்க. நீர் வல்லமையுடையவர், நீர் பராக்கிரமம் உள்ளவர். அல்லேலூயா. அப்படி ஃபாஸ்டிங் பண்ணி ஆண்டவரை உயர்த்துங்க. அவர் இறங்கி வருவார். வாசிக்கலாம் அந்த வசனம் 20 வாசிங்க. 21 அதிகாலையிலே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் என்று யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், நம்புங்க, நிலைச்சிருப்பீங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்ப சித்தி பெறுவீங்க. அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவ சண்டைக்கு போறதுக்கு ஈட்டி கத்தி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இப்படி உடைவாளெல்லாம் வச்சுட்டு ஷீல்ட் எல்லாம் வச்சுட்டு சண்டை போறதுக்கு போறாங்க. அந்த யூதருக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை எழுப்பி ஏஞ்சல் சிஸ்டர், க்ளோரி சிஸ்டர், அப்புறம் எஸ்தர் சிஸ்டர், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை துதிச்சு பாடுவாங்க. யாருக்கு முன்னாடி? யுத்தம் பண்ற போறவங்களுக்கு முன்னாடி இவங்க பாடின்னு போடுமா? யோ, யுத்தத்துக்கு போறீங்க, வெட்டிக்கிட்டு தொலைக்கு போறாயா? இல்ல, நான் பாடும் பொழுது என் நடுவில் கர்த்தர் வருவா. அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த அம்மோனிய புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் அவங்களுக்குள்ளவே 3 பேர் வந்தாங்க பாரு. 3 நாட்டுக்குள்ளவும் அவங்களுக்குள்ளவே சண்டை வந்து அவங்களே ஒருத்தர் வெட்டி செத்து போயிட்டாங்க. நீ துதித்தால், நீ தேடினா,
இருந்தால், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்ய இறங்கினா, உனக்கு விரோதமா எத்தனை பேர் கூடி இருக்கிறானோ அவங்களுக்குள்ளவே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே விழுந்து போயிடுவானுங்க. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. அதைத்தான் மத்தேயு 6:33 சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்து. ஒரு வாட்டி சொன்ன மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? நகுமேமா சொன்னாங்க, கூட கொடுப்பா. கொடுப்பாங்களா? கொடுத்தா 2 கூட எனக்கு சேர்த்து வாங்கிடுவாங்க. அந்த கூட இல்ல, எக்ஸ்ட்ராடனரி, இன்னும் அதிகமா கர்த்தரை தேடும் பொழுது இன்னும் அதிகமாய்